Taste the Daily. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றது தாண்டா கணக்கு கொடுக்கணும். அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன், சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். இது ஏன் காசு அப்படின்னாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். இது ஏன் காசு நான் பண்றேன். ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, ஒரு ஆளு ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. எங்க சொல்லுங்க, 95 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க, நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே. ஆமா, நான் கோவையில் தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 900 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க. முழு நேர அரசியல்வாதியான்னு என்ன கேட்கறீங்களே, நீங்க முழு நேரம் என்ன? முழு நேர குடிமகன் கூட இல்ல. 40% ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் அதோட நிறுத்திக்கிறதா இல்ல. என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம். நான் சும்மா சொல்லல. எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது கொஞ்சம் தானே இருக்கு, கொடுத்துட்டு போகணும். எங்க நீங்க கொடுக்க எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க. இனி எனது எல்லாம் உங்களதுதான். அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும். அதற்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களே, அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம். என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட இருந்து திருடினாதான் 1000 கோடி எல்லாம் கிடைக்கும். நான் அதுக்கு வரல. ஆனால் ஒன்று சொல்வேன், என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டுக் கொண்டே இருப்பேன். இந்த அரசியல் வேறு. நீங்க எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது, பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எங்க சக அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. நான் சொல்றேன், நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல, வியாபாரிகள் அவர்கள். அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க. நீங்க இது வேறு அரசியல். இந்த அரசியல்ல கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது. ஏற்கனவே பெற்று விட்டேன், பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று நினைத்தால்தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும். அப்படிதான் இதுல ஒன்னும் தேராதான். தேரும், நாளைய சமுதாயத்துக்கு தேரும். உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க. இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம். கஷ்டமான வேலை தான். இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும். இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆட்டம் கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் 2ஆம் பட்சம். தேசம்தான் முதல். ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல, எது 2வது, எது 3வதுன்னு பார்த்தோம்னா முதல்ல தேசம், பிற்பாடு என் தமிழ்நாடு, பிற்பாடுதான் மொழி. நம்ம இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா மொழியை பேசிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்கிற மாதிரி அதை காட்டி பாக்கி 2ஐயும் கழிச்சிருவாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு 10% கூட
அங்க ஒன்றியம் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு. அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம், ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று. அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது. தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது. அது தவறு. நாம் செய்த நன்மைக்காக, நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம். சீட்டு அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க. நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து 2 வேணாம், 1 போதும், 1 கூட வேணாம், நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை. நமக்கு இடம் கிடையாது, குரல் கிடையாது. ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை, எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்டர் கணக்கெடுக்கட்டும். முதல் 3 ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் திரும்பி வருது. ஆனா அதையே இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி, பீகார், யூபி சொல்ல முடியாது. அவங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்குது. இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அங்க பீகார்ல இருக்கிறவனு என் தம்பி தான், நல்லா இருக்கட்டும். ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது. ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலாம்னா அந்த அடுத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும். நாடே அப்படித்தான் இருக்கின்றோம். நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல. நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று. மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம்னு வாங்குறீங்க தெரியுமா? நீங்கள் இழப்பது 50 லட்சம் ரூபாய். நீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ், வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க. அதனாலதான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேனே தவிர, அப்ப நீங்க கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்பேன்? நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு சேரும் இன்சூரன்ஸ். அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும். இது நான் சொல்றது எளிமையா இந்த பிளாட்பாரத்தில் நடக்கிறவனுக்கு எல்லாம் புரியும். என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்? என் பிள்ளைக்கேத்தான், அவன் பிள்ளைக்கேத்தான். அவ்வளவுதாங்க இந்த கட்சி. இது எனக்காக இல்ல. இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான். ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பெசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட 10 மடங்கு கூட்டம் கூடியது. அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான். அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு, அவங்களும் விட்டு வைக்க போறது இல்லை, கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆனா இது நேரம் அல்ல. இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்திருக்கீங்க. ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க. இதுதான் ஆரம்பம். நீண்ட பயணம் இருக்கிறது. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க, நடந்துகிட்டே இருப்போம். நாளை நமதே. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசினார். மத்திய அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். மேலும் ஓட்டுக்கு காசு வாங்குவதை நிறுத்தினால் ஏழ்மை குறையும், ஒளியும் என அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் விவசாயிகள் போராடுவதை தடுக்க ஆணிப்படுக்கை போடப்பட்டிருக்கிறது. தெற்கு தேய்ந்தால் கூட பரவாயில்லை என நினைப்பவர்கள் மத்தியில் இருப்பதாக மத்திய அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார். Taste the Daily.